8/10/2024 ஸ்ரீசக்தி 436க்கு உண்டான ட்ரா நம்பருக்கு உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரிங்களா, நேற்று பாருங்கள், இன்னும் கொடுத்தது 7/10/2024 ஆல் போர்டு 1-8ன்னு கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருந்தோம். பவர் நம்பரும் கீழே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9-4-6 தான் ரிசல்ட்டு. 4-6 பிசியில் வந்து 2வது நாளாக அப்படியே இறங்கியிருக்குது. ஃபஸ்ட்டு 746, அப்புறம் 946. சரிங்களா, இந்த 6-7 அப்படி உள்ளே வந்திருக்குது. சரிங்களா, ஆல் போர்டு நம்பர் 7 6ஆம் நம்பர் வந்திருக்குது, பவரில் வந்திருக்குது. சரிங்களா, 1 வரும்னு பார்த்தா 1க்கு பவர் தான் வைக்கிறான். ஏ போர்டில் 3-5ன்னு கொடுத்துருந்தோம். பி போர்டில் 9 கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4, இந்த 4 வந்திருக்கு. இந்த 1க்கு பவர் 6 கீழே போயிருக்குது. இந்த 9 மேலே போயிருக்குது. இருந்தாலும் நம்ம போர்டு எடுத்ததில் கொஞ்சம் மிஸ்டேக் தான். சரிங்களா, ஆனால் நான் நேற்று சொல்லி தான் கொடுத்துருந்தேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 வரலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 4ஆம் நம்பர் வரும். நேற்றுக்கு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 4ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 9 மேலே போகும். சரிங்களா, 4ஆம் நம்பர் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 1க்கு பவர் 1 வரணும், இல்லைனா 6ஆம் நம்பர் வரணும்னு அதையும் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே நமக்கு ஆல் போர்டில் காட்டும் போது அந்த நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் 1 தான் வரணும், ஆனால் 1 வரமாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? அப்போ 6 வந்தே ஆகணும். அப்போ 6 கரெக்டாக வச்சுருக்குறாங்க சி போர்டில். பி போர்டில் கொடுத்துருந்தோம், ஆனால் சி போர்டுக்கு வந்துருக்கு. 2-7 சி போர்டு வச்சுருந்தோம், அது வரல. சரிங்களா, அதேமாதிரி 96ங்கிற நம்பர் 1 வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 96 கரெக்டாக ஏசியில் உட்காந்துருக்குது. சரிங்களா, அது வந்துட்டு பாக்ஸில் போடும்போது நம்ம 96 2 வச்சுருக்குறோம். 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும், பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும். ஆனாலும் அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம பிரித்து 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுத்துறோம். ரொட்டேட் பண்ணியும் வைக்கணும், கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 8 செட்டில் கண்டிப்பாக ஒரு செட்டாக பாஸ் ஆகும்னு நினச்சேன். 96ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா, 9 அங்கே பேருக்கு 6ங்க. அதனால தான் நம்ம 96 நம்பரும் ஒன்று வச்சுருந்தோம். 1ஆம் நம்பர் கூட நான் 2Dயில் கொடுக்கல, ஏன்னா அங்கே வச்சதுனால இதில் கொடுத்துருந்தேன் நான். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 4ஆம் நம்பர் மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்க இருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா, சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். 8ஆம் தேதி கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் 8610575149 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. புக்கிங் போடணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போடுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. நாளைக்கு ஆல் போட பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் திரும்பவும் வருது, 1ஆம் நம்பரும் திரும்பவும் வருது. சரிங்களா, ஆல் போர்டில் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிற ஒரு பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கிறதுல வந்துட்டு நாளைக்கு 1ஆம் நம்பர் நேற்று வந்தது, ஆனால் 1க்கு பதில் 6 அடித்தாங்க. நாளைக்கும் 1க்கு பதில் 6 அடிப்பாங்களா? அந்த பவர் நம்பரை நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நம்ம பேட்டர்ன் பிரகாரம் வர்ற நம்பரை நம்ம மேலே வச்சுருவோம், பவர் நம்பரை கீழே கொடுத்துருவோம். 1 அதில் அடிக்கணும், இல்லை இதில் அடிக்கணும், வந்தே ஆகணும். அதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். சரிங்களா, சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மிஸ் ஆகி போயிடலாம், ஆனால் அதிகபட்சம் கண்டிப்பாக வரும் இந்த நம்பர்கள். சரிங்களா, அதனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நாளைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதான் வெளியில் வச்சுருக்கிறேன். சரிங்களா, ஏ போர்டுக்கு வருமா, இல்லை சி போர்டுக்கு வருமா, ஆனால் ஏதோ ஒரு போர்டுக்கு வருது. ஆனால் கண்டிப்பாக வரணும். 9-1ங்கிற மாதிரி கூட நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 9-1 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 2 டிஜிட்டலில் கொடுத்துருக்கேன், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4ங்கிற மாதிரி இருக்குது. பி போர்டில் 0-3, சி போர்டில் திரும்பவும் 6 வர்ற மாதிரி இருக்குது. 3வது 6 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் வச்சுருவாங்க, இல்லைனா 1ஆம் நம்பர் தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா ஏ போர்டில் இருக்க 4 தூக்கி கீழே வைக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அதுக்கு தான் 4 இதெல்லாம் வருது உள்ளார, அதனால தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 52, 98, 96, 96ங்கிற நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இல்லை 19 பவர் பண்ணி வரலாம், 6 பவர் பண்ணி 19ஆக வரலாம். சரிங்களா, 17ங்கிற நம்பரும் வர வேண்டியது இருக்குது. 40, 85, 37. நாளைக்கு உங்கள் இதில் நான் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆல் போர்டுக்கு வைங்க, ரொட்டேட் பண்ணி வைங்க சார். 52, 25 வைங்க. சரிங்களா, 98, 89 வைங்க. அதுதான் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறது. அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. 3 டிஜிட்டலில் பொறுத்த நாளைக்கு டபுள்ஸ் வரும்னா இத்தனை நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. மேலே இருக்க நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 1, 2, 3, 4, 5. சரிங்களா, இதுதான் நாளைக்கு அதிகபட்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் இறங்கலான்னா 6ஆம் நம்பர் இறங்கலாம், 2ஆம் நம்பர் இறங்கலான்னா 7ஆம் நம்பர் இறங்கலாம். மற்றபடி 0 இல்லைன்னா 5. சரிங்களா, அதிகபட்சமாக 9, 3, 0,
1, 2 இதுதான் இறங்கணும். நாளைக்கு டபுள்ஸாக வந்துச்சுன்னா பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போடுங்க. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வந்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 3 டிஜிட்டெல்லாம் அப்படி தான் காட்டுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 374, 400, 989, 993, 993ஆவும் அடிக்கலாம், 393ஆவும் அடிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அப்படி ப்ளே பண்ணுங்கள். 176, 785, 966ங்கிற நம்பரும் நாளைக்கு இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் 3ஆக கூட அடிக்கலாம், 666 கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள். ஏன்னா 9 வருது, 996ன்னு வருது பேட்டர்னில். அந்த 9ஐ திருப்பி வச்சு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கான நான் சொல்கிறதுனால தான் வந்துருன்னு நினைக்காதீங்க. வந்தால் வரலாம். சரிங்களா? எல்லாம் ஜஸ்ட் ஒரு கணிப்பு மட்டும்தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா? இப்படி வந்தால் இப்படி வரும், இந்த நம்பர் விழுந்தால் அடுத்த நம்பர் இப்படி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அவ்வளோதான். 522. சரிங்களா? ஒரு 8 செட்டு கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இந்த போர்டு வச்சு விளையாடுறவங்களும் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். சரிங்களா? ஹாய் மெசேஜ் போடுங்க. அதுமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.